ஹே guys, it's me PYR கதிர். இந்த தமிழில் பார்த்த உடனே நீங்கள் வந்து இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு நியூஸாக இருக்குமோ, ஏன்னா வந்து நான் அது மாதிரி தான் வச்சுருக்கேன். ஒஸ்ட்டு சிஎம் அப்படின்னு தான் வந்து நான் டாபிக்மே எடுத்துருக்கேன். ஸோ தமிழ்லையுமே அது மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு வீடியோவாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான வீடியோவாக இருக்குமா என்னன்னு தெரியல. பட் ஒரு கோரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய இரண்டாவது பிரச்சாரத்தை வந்து நாகப்பட்டினத்துலேயும் திருவாரூர்லையும் நடத்தினாரு. ஸோ இங்கே திருவாரூரில் வந்து பேசினது வந்து ஒரு 50 மினிட்ஸில் வந்து பேசியிருந்திருப்பாரு. ஸோ 50 மினிட்ஸில் பேசுனாலுமே திருவாரூரில் என்னென்ன டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறத நிறைய விஷயமே வந்து சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அது ஸ்பெஷலாக வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு சில பாயிண்ட் எல்லாமே வந்து அவர் வந்து சொல்லியிருந்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரோடு வசதி இல்லை, அது மாதிரிலாமே வந்து நிறைய விஷயம் வந்து அவர் வந்து சொல்லியிருந்திருக்காரு. இப்போ இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா, திருவாரூர் அப்படிங்கிறது வந்து டிஎம்கேவுடைய ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த கட்சி வந்தாலுமே சரி, எந்த கட்சி ஆட்சியில் வந்தாலுமே சரி, கிட்டத்தட்ட 1 வருஷம் இல்லை 20 வருஷம் இல்லை 60 வருஷமாக வந்து டிஎம்கே தான் வந்து திருவாரூரை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ சிஎம்மாக வந்து யார் வேணாலும் எந்த கட்சி வேணாலும் சொல்லலாம். எஸ்பெஷலி வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேர் தான் வந்து மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே ஏடிஎம்கே வந்து சிஎம் சீட்டுக்கு வந்தாலுமே திருவாரூரில் வந்து டிஎம்கே தான் வின் பண்ணும். ஸோ டிஎம்கே அப்படிங்கிறது வந்து திருவாரூர் அப்படிங்கிறது ஒரு டிஎம்கேக்கான ஒரு ஊர். ஸோ அந்த ஊர்லேயே வந்து விஜய் வந்து நிறையா ஸ்பெசிலிட்டிலாம் வந்து இல்லை அப்படின்னு வந்து நிறையா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அவர் பேசுனது வந்து உண்மையா இல்லை திருவாரூரில் வந்து எந்த ஒரு டெவலப்மே இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறதா வந்து நான் இந்த வீடியோ வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ என் மூலியமாக நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அது மூலியமாக நீங்கள் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் லிஸ்ட்டை பார்க்குறப்போ டிஎம்கே ஏடிஎம்கே ஸோ இவங்க 2 கட்சி தான் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. ஸோ நிறையா திட்டங்கள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தா டிஎம்கே ஏடிஎம்கே. ஃபஸ்ட்டு வந்து காமராஜர், எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா அவர்கள். ஸோ இவங்க 4 பேர் மட்டும்தான் வந்து நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எங்கள் திருவாரூர் பொறுத்த அளவுக்குமே வந்து டிஎம்கேக்கான ஒரு கோட்டை அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் எந்த கட்சி வேணாலும் வந்து சிஎம் சீட்டை போகலாம், ஆனால் எந்த கட்சி வேணாலும் ஆட்சி பிடிக்கலாம். ஆனால் திருவாரூரில் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்சி எதுன்னு பார்த்தோம்னா அது வந்து டிஎம்கே தான். நீங்கள் வந்து சுண்டி வந்து சேலஞ்சு விட்டு சொல்லலாம், நீ வேணா நம்ம ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். டிஎம்கேவை திருவாரூரில் ஜெயிச்சு காமிக்கலாம் சொல்லலாம். கண்டிப்பாக எந்த கட்சியாலுமே ஜெயிக்க முடியாது. இதுக்கப்புறமும் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது வரப்போகிற காலத்தில் தான் தெரியும். பட் இது வரைக்குமே வந்து திருவாரூரில் வந்து டிஎம்கேவை பீட் பண்ணது எந்த ஒரு கட்சியுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, திருவாரூர் அப்படிங்கிறது வந்து மறைந்த முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த ஊர். ஸோ அதனால் வந்து அவர் இந்த கட்சிக்கு வந்து நிறைய வந்து ஸ்பெஷல் இருக்குது. அண்ட் இந்த ஊர்லேயுமே வந்து டிஎம்கேக்கான கொடி பறக்கும். இந்த டிஎம்கே தான் வந்து திருவாரூரில் இருக்கும், அவங்க தான் ஆட்சி பிடிப்பாங்க அப்படின்லாமே வந்து சொல்லலாம். இதுக்கு வரைக்கும் யாராலுமே எந்த கட்சியுமே வந்து பீட் பண்ணது கிடையாது. ஸோ இந்த ஊரை நீங்கள் வெளிலேருந்து பார்த்தோம்னா ஓகே, இது வந்து கலைஞர் பிறந்த ஊர், நிறையா ஸ்பெசிலிட்டி இருக்கும், நிறையா ஊர் இந்த ஊர் திருவாரூர் வந்து நிறையா சேஞ்ச் ஆகிருக்கும், நிறையா ஸ்பெசிலிட்டி இருக்கும் அப்படின்னு இங்கே வந்து நினைக்கலாம். பட் அப்படி கிடையாது. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி தான், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சொன்ன மாதிரி தான், ரோடு வசதி வந்து கிடையாது. இன்னும் சொன்ன பார்த்தா எங்கள் ஊரில் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்து எங்கள் ஊரில் கிடையாது. ஒரு பழைய பஸ் ஸ்டாண்டு முன்னாடி வந்து இப்போ இருந்துச்சு, பழைய பஸ் ஸ்டாண்டு இருந்துச்சு, இப்போ புது பஸ் ஸ்டாண்டு இருந்துச்சு. ஸோ 2மே இருந்துச்சு. இப்போ என்னென்னு பார்த்தா பழைய பஸ் ஸ்டாண்டு கிடையாது. புது பஸ் ஸ்டாண்டு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தா விளமல் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது. புது பஸ் ஸ்டாண்டுக்கும் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் கிட்டத்தட்ட தூரமே வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்கும். அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு தான் வந்து மெயின் இடத்துல இருக்கிறதே பழைய பஸ் ஸ்டாண்டு தான். அங்கே பஸ் ஸ்டாண்டு வைக்காமல் இன்னொரு இடத்துல வந்து விளமல் ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து வச்சுருக்காங்க. அது வந்து சிட்டிக்கு அவுட் சைடு தான் இருக்குது. ஸோ ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து அங்கே போகிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ பஸ்ஸு சில நேரத்தில் வந்து கிடைக்காம இருக்குது. அது மாதிரிலாமே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருஷமாக வந்து எங்கள் ஊரில் வந்து பஸ் ஸ்டாண்டு கிடையாது. ஸோ பழைய பஸ் ஸ்டாண்டை இடிச்சுட்டு புதுசாக கட்டுறாங்கன்னு தான் நினச்சிருந்தோம். அந்த சைடில் இருக்கிற கடை, அந்த சாப்பாடு கடை, அப்புறம் கேஸ்ட் கடை எல்லாத்தையுமே வந்து சிடி கடை எல்லாத்தையுமே வந்து உடச்சிட்டாங்க. உடச்சதுக்கு அப்புறமா ஸோ எல்லாத்தையுமே வந்து அப்புறப்படுத்தாங்க. ஸோ ஓகே, பெரிய பஸ் ஸ்டாண்டை கட்ட போகிறாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் கலைஞர் அவர்களுடைய பேரில் ஒரு மார்க்கெட் பில்டிங் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க.
இது மார்க்கெட் பில்டிங் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக அப்படின்னு கேட்டோம்னா முக்கியம் தான், பட் இப்போதைக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டு அதை ஓப்பன் பண்ணியிருந்துருக்கலாமோ, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இன்னொன்று என்னன்னா, அந்த பழைய பஸ் ஸ்டாண்டை இடிச்சதுக்கப்புறமா இப்போயுமே வந்து புது புது பில்டிங்லாம் கட்டிருக்காங்க. அது பஸ் ஸ்டாண்டா இல்லை வேற ஏதாச்சுமா அப்படிங்கிறது நிறைய விஷயங்களுக்கு வந்து தெரியவே இல்லை. இல்லை நியூ பஸ் ஸ்டாண்ட் விளம்பரத்தில் இருக்கிற நியூ பஸ் ஸ்டாண்ட் தான் அதுவே தான் திருவாரூர் பஸ் ஸ்டாண்டாக இருக்குமா அப்படின்னு எங்களுக்கு என்னால் சொல்ல முடியல. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து அந்த பிரச்சாரத்தில் திருவாரூர் பிரச்சாரத்தில் சொன்னது என்னென்னா, ரோடு வசதி இல்லை, ரோடு வசதி இருக்கா அப்படின்லாம் எங்களுக்கு கேட்டாங்க. ஸோ நேரில் என்னை வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கழிச்சு, ஏன்னா ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருந்த நாங்கள் விஜய் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி நேர்லேயே பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நேரம் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து எங்கள்கிட்டே வந்து ரோடு வசதியாக இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ எக்ஸ்பெஷலி இல்லை தான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து நீங்கள் திருவாரூர் பழைய பஸ் ஸ்டாண்டு கிட்டக்க போனீங்கனாலே வந்து ஒரு ரோடு வசதி கிடையாது. இன்னும் என்னென்னா, திருவாரூரில் அந்த அந்த இடத்துல வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு கிட்டக்க வந்து பெரியார் சிலை இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சந்து இருக்கும், பாத்ரூம் சந்து. ஸோ அங்கே ஒரு ரோடு இருக்கும். அங்கே வந்து குண்டும் குழியுமாக தான் இருக்கும். அங்கே வந்து தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா சீக்கிரம் ஆக்சிடென்ட் ஆகிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு இடமா தான் இருக்குது. அண்ட் மற்ற ஊரில் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அது வந்து ட்ரெண்டிங் ஆகும், நியூஸ் அதிகமாக வந்து பேசப்படும். பட் திருவாரூரில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. ஆனால் வந்து நியூஸில் எந்த ஒரு நியூஸ் சேனல்லுமே நான் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அது வந்து மூடி மறைச்சிட்டாங்க. பட் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறமா ஆக்ஷன் எடுத்தாங்க. இருந்தாலுமே அந்த நியூஸ் வந்து பெருசாக பேசப்படல. என்ன நியூஸ்னால் வந்து நால்கால் மண்டபம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து இது ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி தான். ஸோ நால்கால் மண்டபம் அப்படிங்கிற ஒரு இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்தது. அங்கே வந்து ஒரு தாத்தா வந்து அவங்க பேரனையும் பக்கத்து வீட்டு பையனையுமே வந்து ஸ்கூல்லேருந்து ஈவினிங் போல் அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ அழைச்சிட்டு போகிறப்ப அந்த ஒரு டேர்னிங்கில் போகிறப்ப டிராக்டர் வந்து இடிச்சிருச்சு. ஸோ இடித்தவொன்னே அந்த டிராக்டர் வந்து அந்த பையனுடைய தலையில் ஏறி போயிடுச்சு. அந்த பையன் ஸ்பாட்லேயே அவுட்டு. ஸோ அந்த பையன் இறந்ததுக்கப்புறம் மக்கள்லாம் போராடினதுக்கப்புறம் அந்த மறியெல்லாம் பண்ணதுக்கப்புறமா அந்த ரோடை வந்து பெருசாக ஆக்கியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஒரு நியூஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே இது ஒரு மெயினான ஒரு இடத்துல போகிறதா இதுக்கு அந்த நால்கால் மட்டும் அந்த ரோடில் டேர்னிங் ஆகிறப்போ ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அண்டு அதுக்கு பின்னாடி நிறையா ஊர்லாமே இருக்குது. அதுக்கு அந்த வழியால் விளம்பல் கூட போகலாம். ஸோ அப்படி மெயினான ஒரு இடத்துல வந்து முன்னாடியே வந்து ரோடை பெருசு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கவலைக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் என்னென்னா, திருவாரூரில் வந்து ரோடு வசதி கிடையாது. இன்னுமே வந்து குடிசை எல்லாமே இருக்குது. குடிசை இருக்குது. இன்னும் டெவலப்பே ஆகாத ஸ்ட்ரீட்லாம் இருக்குது. டெவலப்பே ஆகாத தெருக்கள் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. குடிசையெல்லாம் விஜய் சொன்ன மாதிரி குடிசை எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. அது இன்னுமே மாறல. நிறைய இடத்துல வந்து பல ஆறுகள் வந்து அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியாது, அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதை யாராச்சும் நினச்சாங்கன்னா, அவங்க கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா அந்த ஆறுகளாமே வந்து திருப்பி வந்து கொண்டு வரலாம், மறுசீரமைப்பு பண்ணலாம். அந்த ஆறை வந்து புதுசாக வந்து கொண்டு வரலாம். பல குட்டைகளை குட்டைகள் குளங்கள் எல்லாமே வந்து அதிகமாக வந்து இதாகிருக்கு. குப்பை எல்லாமே அதிகமாக கொட்டுறாங்க ஆறுலையுமே. சரி, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஆறு இருக்குது. ஸோ அந்த ஆறுலையுமே வந்து நினச்சோம்னா மறுசீரமைப்பு பண்ணலாம். பட் இன்னுமே பல வருஷமாக அது அப்படியே தான் இருக்குது. அண்டு பிஸ்மி பேக் அந்த பேக் கம்பெனிக்கு பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்கும். ஸோ சிவன் கோயிலுக்கு பக்கத்தில். ஸோ அந்த குளமே வந்து நிறையா வந்து குப்பை எல்லாமே அதிகமாக வந்து கொட்டிகிட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ திருப்பி கண்டென்ட் வைஸ் நான் விஜய் அவர்கள் சொன்னதை வந்து நான் சொல்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் வந்து பேசினார் எங்கள் ஊரில் வந்து. நான் என்னமோ ஒரு அரை மணி நேரம் பேசுவார், 1 மணி நேரம் வந்து பேசுவார் அப்படின்னாமே நினச்சோம். ஆனால் வந்து 15 மினிட்ஸ் வந்து பேசினார். ஸோ யூனிவர்சிட்டி அதெல்லாமே பற்றி எல்லாம் பேசினார். டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கா இல்லையா அப்போல்லாமே வந்து நிறையா வந்து கேட்டார். எங்கள் காலேஜில் வந்து எங்கள் ஊரில் வந்து காலேஜஸ் வந்து அதிகமாக வந்து கிடையாது. காலேஜ் அதிகமாக இருக்குது. என்னென்ன காலேஜ் இருக்குன்னு பார்த்தா, ஒன்று திருவிக்கா காலேஜ் அப்படிங்கிற ஒரு காலேஜ் இருக்குது. இன்னொன்று ராபியம்மா காலேஜ்னு இருக்குது. இந்த திருவிக்கா காலேஜில் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே படிக்கலாம். ராபியம்மா காலேஜில் பொண்ணுங்க மட்டும் தான் படிக்கலாம். இது 2 தான் திருவாரூர் மெயினில் இருக்குது. இன்னொன்று பார்த்தா ஐசக் நியூட்டன், அது வந்து நாகப்பட்டினத்தில் இருக்குது. இன்னொன்னா தஞ்சாவூரில் தான் போகணும். அப்படி இல்லைன்னா மன்னார்குடியில் வந்து செங்கமலத்தாயான் அப்படிங்கிற ஒரு காலேஜ் இருக்குது. இதுவுமே வந்து கேர்ள்ஸ் காலேஜ் தான். ஸோ இப்படி மெயின்லேயே வந்து திருவாரூர் மெயின்லேயே வந்து காலேஜஸ் எதுவுமே கிடையாது. இந்த ஏன் இப்படி சொல்கிறோன்னா, ஏன்னா வந்து 2 காலேஜ் தான், திருவிக்கா காலேஜ், இன்னொன்று ராபியம்மா காலேஜ். இல்லைன்னா நாங்கள் வந்து இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு நாங்கள் காலேஜ் படிக்கணும், இல்லை வந்து நாகப்பட்டினம் போகணும், இல்லைன்னா வந்து தஞ்சாவூர் தான் போகணும். நீங்கள் 2017 பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 2017 வந்து எடப்பாடி வந்து சிஎம் ஆனார். ஸோ அப்போ சிஎம் ஆகிறப்ப சேலத்தை வந்து ரெண்டு இதாக பிரிக்கலாம்.
2017க்கு முன்னாடி சேலம் வந்து வேற மாதிரி இருக்கும், 2017க்கு அப்புறம் சேலம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா சேலம் அப்படிங்கிறது வந்து அவருடைய பிறந்த ஊர், எடப்பாடி அவர்களோட பிறந்த ஊர். ஸோ திருவாரூர் அப்படிங்கிறது வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களோட பிறந்த ஊர். ஸோ இப்போ இருக்கிறவங்க ஆட்சியில் அவங்க வந்து டிஎம்கே தான் இருக்குது. அவங்க எங்கள் ஊரை வந்து மாற்றிருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம், பட் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆனால் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அந்த 4 பேர் ஒரு லிஸ்ட்டு சொன்னேன். ஸோ காமராஜர், எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா அவர்கள். ஸோ இந்த 4 பேர் சொன்னேன். இந்த 4 பேர் இல்லைன்னா தமிழ்நாட்டில் பல திட்டங்கள் இல்லாமல் இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காமராஜர் அவர்கள் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரலைன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் இருந்திருப்பாங்க. எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வரலைன்னா சத்தான உணவு மதியத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருந்துருக்காரு. அண்ட் கலைஞர் வந்து நிறையா திட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்காரு. இன்னும் வந்து அவர் பேர் மாற்றின விதம் வந்து எனக்கு ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திருநங்கை அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து அவங்களுக்கு பேர் திருநங்கைன்னு பேர் சூட்டினவரே யாருன்னு பார்த்தா கலைஞர் அவர்கள் தான். ஸோ ஒன் வேர்டில் அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய பிறந்த விதம், அவங்களுடைய வளர்ந்தது, ஸோ எல்லாத்தையுமே ஒரு வேர்டுலேயே வந்து நடத்திருப்பாங்க. இப்போ திரு ஆணை குறிக்கக்கூடாது, நங்கை அப்படிங்கிறது பெண்ணை குறிக்கக்கூடாது. ஒரு ஆணாக பிறந்து பெண்ணாக வளர்றவங்க தான் திருநங்கை அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பேரை வந்து வச்சவங்க தான் வந்து கலைஞர் அவர்கள். அண்டு துப்புரவு பணியாளர்கள் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம்ல, ஸோ அவங்களுக்குமே வந்து பேர் வேற பேர் இருந்துச்சான். ஸோ அது பேர் என்னன்னு தெரில, பட் ஒரு அவதூறான ஒரு பேர் வந்து இருந்துச்சான். அந்த துப்புரவு பணியாளர்கள் அப்படின்ட்டு அவங்களாம் இல்லைன்னா வந்து நம்ம ஊரில் இல்லாமல் வந்து சுத்தமே இல்லாமல் தான் இருக்கும். ஸோ அப்படி முக்கியமானவங்க அப்படின்ட்டு துப்புரவு பணியாளர்கள் பெயர் வச்ச யாருன்னு பார்த்தா கலைஞர் அவர்கள். ஸோ துப்புரவு அப்படிங்கிறது வந்து தூய்மை பணி செய்பவர்கள் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை குறிக்கக்கூடியது. துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு அவங்களுக்கு பேர் வச்சாங்க. அண்ட் மாற்றுத்திறனாளி அப்படின்னு நம்ம வந்து நான் சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற ஒரு வேர்டுமே வந்து அவங்களுக்கு பேர் வச்சது யாருன்னு பார்த்தா கலைஞர் அவர்கள் தான். முன்னெல்லாம் வந்து அவங்கள வந்து ஊனமுற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி சொல்றதுனால அவங்களுக்கு வந்து மனதளவால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கிறதுனால வந்து மாற்றுத்திறனாளி அவங்களுமே வந்து நம்மள மாதிரி ஒரு பர்சன் தான், பட் அவங்களுக்குமே வந்து திறமை இருக்குது. ஆனால் என்ன, அவங்க வந்து ஃபிசிக்கலாகவோ இல்லை மென்டலியாகவோ வந்து ஒரு நம்மளை விட அப்நார்மலாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குமே ஒரு திறமை இருக்குது. அதனால தான் வந்து மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற ஒரு வேர்டில் பல அர்த்தங்களை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா கலைஞர் அவர்கள். அண்ட் ஜெயலலிதா அவர்களை பற்றி சொல்லணும்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அம்மா உணவகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லாமே வந்து அம்மா உணவகம் வந்து கிடையவே கிடையாது, நிறைய இடத்துல வந்து மூடிட்டாங்க. பட் நிறையா பேரோடைய பசியை போக்கக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சுன்னு பார்த்தா அது வந்து அம்மா உணவகம் தான். கம்மியான செலவில் அதிகமாக சாப்பிட்ட ஒரு இடம்னா அது வந்து அம்மா உணவகம் தான். ஸோ திரும்பவும் அம்மா உணவகத்தை வந்து கொண்டு வந்தாங்கன்னா நிறையா பேர் வந்து பயன்படக்கூடிய ஒன்றா இருக்கும். இது மாதிரி பல திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னது தான், பட் நிறைய திட்டங்கள் வந்து இருக்குது. இப்போ டிஎம்கே வந்து 5 வருஷம் இருக்குது, பட் 5 வருஷத்தில் வந்து பல திட்டங்கள் கொண்டு வந்தாலுமே மக்களுக்கு இடையே திருவாரூரில் பல திட்டங்கள் கொண்டு வந்தாங்களா, இப்போ திருவாரூர் மக்களுக்கு பல சேஞ்சஸ் அந்த ஊரில் வந்து சேஞ்சஸ் இருந்ததா அப்படின்னு கேட்டோம்னா பட் இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் வந்து கலைஞர் பீரியடில் இருக்கும்போது பல சேஞ்சஸ் வந்து திருவாரூரில் வந்து இருந்துச்சு. ஆனால் பட் இப்போ வந்து இல்லை. இன்னொன்று என்னென்னா, எங்கள் ஊரில் வந்து நாங்கள் வந்து காலேஜ் படிக்கிறோம்னா காலேஜ் முடிச்சுட்டு ஏதாச்சும் வேலைக்கு போகணும்னு நினச்சோம்னா நாங்கள் வந்து வெளியூர் தான் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பக்கத்து ஊர் தஞ்சாவூர். ஸோ எங்கள் ஊரை சுற்றி பார்த்தோம்னா எல்லா ஊருமே வந்து டெவலப்பாக தான் இருக்கும், பட் திருவாரூர் அந்த அளவுக்கு இல்லை, அப்படியே தான் இருக்குது. தஞ்சாவூர் பக்கத்து ஊர் தஞ்சாவூர். ஸோ அந்த ஊரில் வந்து நிறையா விஷயம், நிறைய அந்த 4 ரோடுனா இந்த சைடில் வந்து ரெண்டு ரோடு இருக்கும், இந்த சைடில் வந்து 2 மெயின் ரோடு இருக்கும். ஸோ இதுமாதிரி 4 ரோடு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இப்போ ரோடை வந்து பெருசாக வச்சுருந்துருக்காங்க. ஐடி கம்பெனிஸ் வந்து முக்கியமாக வந்து நிறையா இருக்குது. நான் வந்து ஐடி கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து சென்னைக்கு தான் போகணும், இல்லைனா வந்து கோயம்புத்தூர் அது மாதிரி தான் போகணும். பட் தஞ்சாவூர்லேயே ஐடி கம்பெனி இருக்குது. இங்கே திருவாரூரில் ஐடி கம்பெனி இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது, பட் கூத்தாநல்லூர் அப்படின்னு தான் இருக்கே தவிர மெயினில் வந்து ஐடி கம்பெனிஸ் வந்து இல்லை. ஸோ காலேஜ் படித்தவங்க எல்லாருமே வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து வெளியூருக்கு தான் நாங்கள் வந்து போக வேண்டியதாக இருக்குது. அண்ட் முக்கியமாக இன்னொரு என்னென்னு பார்த்தோன்னா யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தளபதி விஜய் அவர்களே வந்து யூனிவர்சிட்டி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். யூனிவர்சிட்டியில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். யூனிவர்சிட்டி இருக்குது, பட் நான் சொன்ன மாதிரி தான் காலேஜஸ் வந்து எங்கள் ஊரில் வந்து அதிகமாக கிடையாது. திருவிக காலேஜ் இருக்குது, ராபியம்மா காலேஜ் இருக்குது. இதே ராபியம்மா காலேஜ் வந்து கேர்ள்ஸ் காலேஜ். ஸோ இப்படி மெயினில் வந்து காலேஜ் அது கம்மியாக இருக்கிறதுனால வந்து
ரொம்ப நாங்கள் வந்து வெளில தான் போக வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா வந்து யூனிவர்சிட்டிக்கு போகலாம். யூனிவர்சிட்டிக்கு போகணும்னா அங்கே வந்து நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் நல்ல மார்க் இருந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஸோ அப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியும் இல்லை எழுதாமல் இருந்த மற்றவங்க காலேஜ் படிக்க நினச்சோம்னா நாங்கள் வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் தான் போகணும். ஸோ தஞ்சாவூர், நாகப்பட்டினம், இல்லை சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு அது மாதிரி வேறு இதில் தான் போயிட்டு நாங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்க மாதிரி இருக்கோம். ஸோ இது மாதிரி எங்கள் ஊரில் வந்து காலேஜஸ் அதிகமாக இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ஃபேக்ட்ரி எதுவும் இல்லை. ஒரு காலேஜ் படிக்கிறவங்க அடுத்தது தென் என்ன பண்ணலாம், வெளியூர் தான் போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதாக இருக்குது. எங்கள் ஊரில் நான் ஓப்பனாக சொன்னோம்னா எங்கள் ஊரில் வந்து காலேஜ் படிச்சுட்டு பசங்க வேலை பார்க்கணும் இல்லை பொண்ணுங்க வேலை பார்க்கணும்னா இன்னும் ஒரு 4 வேலை இருக்குது. 4 வேலை என்னென்னா, ஒன்று வந்து குழுவில் வந்து ஜாயின் பண்ணுறது, அதாவது வந்து கிராம வெடியல். ஸோ அந்த மாதிரி குழுவில் வந்து ஜாயின் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா வே டு நியூஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த கம்பெனியில் வந்து வேலை பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம். ஸோ கவர்மெண்ட் வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி அது மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி போகலாம். இன்னொன்று என்னென்னா விவசாயம் பண்ணலாம். ஸோ இந்த 4 வேலை மட்டும்தான் எங்கள் ஊரில் வந்து பார்க்க முடியும். அதை தாண்டி வேறு எதுவுமே பார்க்க முடியாது. அப்படி பார்க்கணும்னு நினச்சோம்னா நாங்கள் வந்து வெளியூரில் தான் போகணும். ஸோ சனிக்கிழமை விஜய் அவர்கள் வந்து பல விஷயங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து பேசிட்டு போயிருக்காரு. ஆனால் எங்கள் ஊரில் தாண்டி வந்து பல குடிசைகள் இருக்குது, அப்புறம் வந்து டெவலப் ஆகாமல் இருக்குது, அப்போல்லாமே வந்து நிறையா வந்து சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து உண்மை தான், பாதி எல்லாமே வந்து உண்மை தான். ஸோ ரோடு வசதி அதிகமாக எங்கள் ஊரில் கிடையாது. குளங்கள், ஆறுகள் அதிகமாக வந்து மறுசீரமைப்பு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுவீங்க. தென் வேறு என்ன கண்டென்ட் பேசலாம், இதை பற்றி பேசுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் திருவாரூரை தாண்டி நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.